இது முதலாளிகளுக்கான நாடாக அதிகாரமாக கட்டமைக்கப்படுது. அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் தான் உண்மையான மக்களாட்சி. அதான் தூய ஜனநாயகம். இங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது கேடுகட்ட பணநாயகம். இதை ஒழித்து அழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய இருக்கிற இறுதி வாய்ப்பு தான் இந்த தேர்தல். இந்தியாவை யார் ஆள்வது? இந்தியாவை யார் ஆள்வது? இதுவரை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஐயா மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதம வேட்பாளர் முதன்மை அமைச்சருக்கு போட்டியிடுகிறார். அப்ப 3 முறை ஒரு குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் 2 முறை ஆண்டு விட்டார். ஆனால் இத்தனை ஆண்டுகளாகி விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு முறையாவது ஒரு தமிழன் பிரதமராகி முதன்மை அமைச்சராகி பார்த்ததுண்டா? அல்லது ஒரு மலையாளி, கேரளாவை சேர்ந்த மலையாளி? இல்லை. குடியரசுத் தலைவர் பதவி ஒன்னத்துக்கு உதவாத பதவி. நீட்டு இடத்துல காற்று இடத்துல கையெழுத்து போடணும். அது ரப்பர் ஸ்டாம்பும்பாங்க நம்ம ஊர்ல. சும்மா இருக்கலாம் தலையாட்டிக்கிட்ட. ஆனால் ஏன் பிரதம அமைச்சராக ஒரு தமிழனை கூட வரவிடுவதில்லை? அவர்களுக்கு இந்தியா என்பதே இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான். இந்தியன் என்பவனே இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தான். நாம் எல்லாம் அவர்களுக்கு 2ஆம் தர குடிமக்கள். நீங்கள் டெல்லிக்கு போங்க, ஹூ ஆர் யூன்னு கேட்பான். நீ இந்தியன் சொன்னா நோ சவுத் இந்தியன் பா. எஸ் ஐ ஆம் சவுத் இந்தியன் சொல்லணும். நாம் தென் மாநிலத்தவர்கள். நமக்கென்று எதையும் அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, எதையும் தர மாட்டாங்க. நமக்கென்று இருந்தால் நம்ம வீட்டு இளவு கூட வந்து அழ மாட்டாங்க. 20 பேர் ஆந்திர காட்டுகளை சுட்டு போட்டதுக்கு நாட்டின் பிரதம அமைச்சர் வருத்தம் தெரிவித்து பார்த்தது உண்டா? பேரிடர் காலங்களில் பெரும் வெள்ளத்தில் மிதக்கும் போது இந்த துயர துன்பத்திலிருந்து மக்கள் நீங்கள் மீண்டு வர நான் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக எனது அரசு துணை நிற்கும் என்று சொன்னது உண்டா? நீங்க படிச்சது உண்டா? எதுக்காக வர மாட்டார்கள்? வாக்கு கேட்டு மட்டும் வருவார்கள். என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத உங்களுக்கு எதற்கு என் வாக்கு என்று கேட்கிற அந்த சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டும். இவர்கள் நம்ம எதற்காக வைத்திருக்கிறார்கள்? இந்த நிலத்தில் நம் வரிக்காக, நம் நிலத்தில் இருக்கிற வளத்திற்காக, அதை சுரண்டுவதற்காக. வளத்தை எல்லாம் சுரண்டி முடித்து விட்டால் நாடு சுடுகாடாகிவிடும். அதற்கப்புறம் கண்டுகொள்ள மாட்டார்கள். நீங்கள் வேணா பாருங்க, ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு மீனவன் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுடப்பட்டான். எல்லையில் ராணுவ குவிப்பு, போர் உருவாகும் என்கிற சூழலை உருவாக்குறாங்க. 850 மீனவருக்கு குறையாம சுடப்பட்டிருக்கான். இவர்கள் சொல்லும் போதே என் உடன் பிறந்தார்களே, தமிழ் மீனவன் கைது கொல்லப்பட்டான், தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் தான். நாடும் ஏடும் ஒரு இடத்தில் கூட இந்திய மீனவன் இந்திய குடிமகன் என்று சொன்னது கிடையாது. அப்ப என்ன சொல்ற? உங்க பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். அப்ப அடிப்படை அமைப்பு அரசியல் எப்படி மாத்துவாசிமா? சுழற்சி முறையில இந்தியாவை ஆளணும். சுழற்சி முறையில ஆந்திரா நரசிம்மராவ் ஆண்டுட்டீங்க, கர்நாடகா தேவேகவுடா ஆண்டுட்டீங்க, குஜராத் நீங்க 2 முறை ஆண்டுட்டீங்க. இப்ப ஒவ்வொரு மாநிலமும் எடுத்துக்கிட்டீங்க. இப்ப எனக்கு இந்த சுழற்சி முறையில வா, எனக்கு என் பங்காளி இருக்கான் மலையாளி, அவனுக்கு ஒரு 5 வருஷம் கொடு, அதுக்கப்புறம் எனக்கு கொடு. அப்படி ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த மகனும் ஒவ்வொரு தேசியத்தின் மகனும் மகளும் இந்த துணைக்கண்டத்தை ஆள முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் உண்மையான ஜனநாயகம், உண்மையான தேசப்பற்று, உண்மையான இறையாண்மை, உண்மையிலேயான தேசிய ஒருமைப்பாடு. அது இல்லாம அவனே ஆளுவான், நான் ஓட்ட போட்டு சும்மா நிக்கணும், ஒவ்வொன்றுக்கும் போய் கை கட்டி நிக்கணும். மின் உற்பத்தி உரிமை ஒன்ட்ட இருக்கா? உதயம் இந்த இடத்துல எடுத்துட்டு போயிட்ட. நீ முழக்கம் வச்சா ஜெய் ஜவான் ஜெய் கிசான், விவசாயி வீதியில் நின்றுகிட்டு இருக்கான். எந்த ராணுவ வீரன் நிம்மதியா இருக்கான்? எந்த ராணுவ வீரனும் உண்மை இல்ல, நல்லா இல்ல. எந்த விவசாயியும் நாட்டில் வாழல. விவசாயத்தை கைவிட்ட எந்த நாடு பிச்சை எடுக்காம இருந்திருக்கு? நீங்க இலங்கையில பாத்தீங்க, ஒரு ஆப்பிள் 1000 ரூபாய்னு வீதிக்கு வந்துட்டான். உங்களால நம்ப முடியுதா பாருங்க. அந்த நாட்டின் அதிபர் ராஜபக்சே வீட்டை மக்கள் முற்றுகையிடுகிற போது 5 விலை உயர்ந்த கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவன் இந்த காரை எடுத்துக்கிட்டு ஓடலை. உடன் பிறந்தார்களே, காரை தீ வச்சு கொளுத்துனான். அங்க போனவன் அந்த காரை எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அவனுக்கு வேண்டியது கார் அல்ல, சோறும் நீரும். அது இல்லாத நாட்டில் புரட்சி வராம இருக்காது. நீங்க செல்போன் இல்ல, டிவி இல்ல, கார் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, ஏசி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஒரு நாட்டில் புரட்சி வராது, போர் வராது. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராம இருக்காது. அதற்கு சான்று இலங்கை. அது சின்ன நாடு, தப்பிச்சிருச்சு. இது சின்ன நாடு இல்ல, பெரிய துணை கண்டம், பல நாடுகளின் ஒன்றியம். நம்ம மிக கவனமாக கால் எடுத்து வைக்கணும்.
நோட்டை வாங்கிட்டு ஓட்டை போட்டு நாட்டை வீணாக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறீங்க, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான். நாடு யார்கிட்ட இருக்கு? நான் எதுக்கு சொல்றேன், இந்த தேர்தலை ஏன் நடத்துறீங்க? தேர்தலை நிறுத்திருங்க. இந்தியாவை விற்பனைக்கு கொண்டு வாங்க, ஏலத்துக்கு கொண்டு வாங்க, ஒரு ஏல டெண்டர் முறைக்கு கொண்டு வாங்க. அப்படிதானே? 150 லட்சம் கோடி கடன். அப்ப 150 லட்சம் கோடி கடன், அதுக்கு மேல 1 லட்சம் கோடி கூட வச்சு விலைய வைங்க. 151 லட்சம் கோடி இந்தியாவின் மதிப்பு. ஏலம் எடுப்பவர் யார்? போடுங்க. ஒரு முறை அதானி கேட்பார், ஒரு முறை அம்பானி கேட்பார். எவர் அதிக விலை கொடுக்குறாரோ அவர்கிட்ட ஒரு 5 வருஷம் கொடுத்துருங்க. எங்களுக்கு நிம்மதி, நாங்களும் நம்பிக்கையோடு நல்ல ஆட்சி வரும், எங்களுக்கு வறுமை போயிடும், வயிற்று பசி தீந்துரும், வேலை வாய்ப்பு கிடைச்சிரும், நாங்களும் நல்லா படிக்கலாம் வாழலாம்னு வரிசையில் நின்று ஓட்ட போட்டு போட்டு எங்களை தூக்கி நீங்க சுடுகாட்டில் போட்டதான் மிச்சம். ஒன்றும் கிடையாது, ஒரு மாறுதலும் இல்லை, ஒன்றும் நடக்கல. இந்தியாவில் உலகத்தின் பணக்காரர் இருக்கார் அதானி. ஆனால் 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. கொரோனா காலத்துல போய் பாருங்க, நம்முடைய மதிப்புமிக்க நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்த பேட்டி இருக்கு. 80 கோடி ஏழை மக்களுக்கு 80 கோடி ஏழை மக்களுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு நாங்க கொடுத்துருக்கோங்கிறாங்க. 80 கோடி மக்கள் ஏழைகள். இந்த நாட்டில் மொத்தமே 130 கோடி தான். அதுல 80 கோடி மக்கள் ஏழைகள் என்றால் இந்த நாடு தொற்று இருக்கிற வளர்ச்சி, பெற்று இருக்கிற மாறுதல் ஒன்றும் கிடையாது. எனவே இந்த முறையாவது என் அன்பிற்குரிய மக்கள், அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் போட்டாச்சு, என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, இதுல ஒரு கையெழுத்து இதுல ஒரு கையெழுத்துன்னு, போட்டாச்சு போட்டாச்சு அப்படி. அதான் போட்டாச்சே. உங்களுக்கு பல முறை போட்டீங்க. தாமரைக்கு போட்டீங்க, கை சின்னத்துக்கு போட்டீங்க, ரெட்டாளைக்கு போட்டீங்க, உதயசூரியனுக்கு போட்டீங்க. என்ன என்ன முன்னேற்ற மாற்றத்தை நீங்க கண்டீங்க? ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள், உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களை நம்பி எங்களுடைய சின்னமான மைக்கு சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி பாருங்கள். ஒரே ஒரு முறை. மாற்றம் என்பது சொல்லல்ல என் உடன் பிறந்தார்களே, அது செயல். அப்படிப்பட்ட மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்கிறோம். என்ன செய்யணும்? தனியார் பள்ளிகளை மூட தேவையில்லை, தனியார் மருத்துவமனையை மூட தேவையில்லை. ஆனால் அரசு பள்ளி கல்லூரிகளின் மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அதை கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் உண்மையான ஜனநாயகம் இருக்க முடியும். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்லாது அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக கிடைக்கணும், இலவசமா கிடைக்கணும். அதை கொடுக்கணும்ல. இப்ப நீங்க குடிக்கிற தண்ணீரை விற்கிற முதலாளி யாரு சொல்லு பாப்போம்? அப்போல உரிமையாளர் யாரு? அக்கோஃபனா கிண்ல உரிமையாளர் யாரு? எங்க இருக்காரு? நீ வியாபாரம் செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருந்த, ஆன்லைன் வர்த்தகத்துல அதையும் மூடிட்ட, ஒண்ணுமே செய்ய முடியாது. குண்டூசிலிருந்து விளக்கமாறு, செருப்பு, பனியன், சட்டை எல்லாமே அவன் ஆர்டர் பண்ணா வந்து கொடுத்துறான் வீட்டுல. அந்த முதலாளி யாரு? அமேசான் முதலாளி எங்க இருக்கான்? கண்டுபிடிச்சு சொல்லு பாப்போம். எல்லா வியாபாரம் போயிடுச்சு, நீ கடை வச்சும் பழைக்க முடியாது. கேரளால வங்காளி ஏறிட்டான். பெட்டி கடையிலே வங்காளி, தட்டு கடையிலே வங்காளி, புட்டு கடையிலே வங்காளின்னு அங்க ஒரு பிள்ளை பாடிட்டு இருக்கு. இங்க பூரா வட இந்தியக்காரன். முன்னாடி இந்திய திணித்தார்கள், எதிர்த்து போரிட்டோம். இப்ப இந்திக்காரனை திணிக்கிற மண்டிட்டோம், ஒன்னும் செய்ய முடியல. எல்லா கடைகளையும் விலைப்பட்டியல்ல இந்தியில் எழுதியிருக்கு, எல்லா விளம்பர பலகையிலையும் இந்தியில் எழுதியிருக்கு. அவன் எல்லாரும் வீட்டிலையும் வேலை செய்யறான். நான் ஒரு தடவை ஒரு விடுதியில போய் வண்டியை நிறுத்தினேன். முதல்ல அண்ணன் பின்னாடி கொஞ்சம் வாங்கின, பின்னாடி கொஞ்சம் வாங்கணும்னு கேட்டுட்டு இருந்துச்சு. நிறுத்தினேன், காடி கராகங்கிறான். இவன் யாரா, இவன் எப்படா வந்தான்னு. அவன் இங்க போய் டோல் சுங்கச்சாவடியில வசூலிக்கிறான் பாரு. அவன் என்கிட்ட வந்து சேஞ்சி நகிகேன்னா, நான் மணி நகிகேன்னு என்றான் வண்டின்னு போயிட்டேன். பூரா வந்துட்டான். தட்டு கழுவுறதுல இருந்து, வீட்டு வேலையில இருந்து, மேச கழுவுறதுல இருந்து, சாப்பாடு எடுத்து வைக்கிற வேலை, குப்பை அல்ற வேலை, சென்ட்ரிங் பாக்குற வேலை எல்லாம் அவன். நீ வேலை செய்ய மாட்ட. நீ வேலை செய்வியா? நீ கொத்தனார் வேலைக்கு போவியா? தச்சு வேலைக்கு போவியா? சென்ட்ரிங் போவியா? போக மாட்ட. இங்க டீ கிளாஸ் கழுவ வைக்கப்படுவ. இந்த சாதிக்கார கோலை கழுவுறதாடா, இந்த சாதிக்கார போய் எச்சு கிளாஸ் கழுவுறதா அப்படின்னு. துபாயில போய் கக்கூஸ் கழுவுவ, பெருமையா இருக்கும் உனக்கு. இங்க ஆடு மாடு வளர்க்க மாட்ட, அவமானம். ஆனா துபாயில போய் ஒட்டகம் மேப்ப, அது பெருமை. இது ஒரு இழி சிந்தனை. எந்த வேலையும் செய்யலாம் இழிவு அல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்ற உளவியல் நிமிர்வு ஒவ்வொரு தமிழ் மகனுக்கு வரணும். அப்பதான் நீ வளர முடியும், வாழ முடியும்.
நீ வேலையை விட்டு கொடுத்துட்ட. இன்னைக்கு உனக்கு வேலைக்காரன், நாளைக்கு அவன் நீ முதலாளி, நீ வேலைக்காரன். எழுதி வை, வரலாறுகளில் தான் நடந்திருக்கு. இமயவரை பரவி இருந்த நீ குறுகுனது இப்படித்தான். இந்திக்காரன் வீட்டுல வேலை செய்ய வைக்கும்போது இவன் ஜல்தியாரோ பாணிக்காரோன்னு இவன் பேசிட்டான். அவன் இங்க வேலை செய்யறதுக்கு தமிழ் கத்துக்கிட்டு வர மாட்டான். நீ வேலைக்காரன் பேசுறதுக்கு ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்க. இந்த கொடுமை எங்க போய் தொலைக்கிறேன்னு நீ பாத்துக்க. உன்னுடைய ஆதார் அட்டையை எடுத்து பாரு. உன்னுடைய ஆதார் அட்டைய இந்தியில தான் உன் பேர் எழுதியிருக்கு. உன்னுடைய அடையாளமே உன்னுடைய மொழி, உன்னுடைய தாய்மொழி தமிழ் தான். உன் அடையாளமே இந்தியா மாறிட்ட பிறகு நீ இந்திக்காரன் தான். இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்ங்கிறான். அப்ப இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா 1.5 கோடி பேர் இங்க வந்து வேலைக்கு வந்து நிக்கிறான். ஏன் வேலைக்கு வந்து நிக்கிறான்? இங்க சோன் பப்படி சொட்டு பானி பிரிவிக்கிறவன் யாரு? யாரு? அவெல்லாம் இந்தி படிச்சவன் தானே. அப்ப இந்தி படித்து இந்தி பேசுகிற மாநிலங்கள்லாம் வேலையில் தண்ணீரை அடைந்துட்டீர்களா? ஒண்ணும் கிடையாது. இங்கிலீஷ் படிச்சா அதை இன்டெலிஜென்ட். உன் இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது. இங்கிலீஷ் நாலேஜ் அல்ல, அது ஒரு லாங்குவேஜ். அது அறிவல்ல, அது ஒரு மொழி, அவ்வளவுதான். அடுத்தவன் மொழி எனக்கு அப்படியே அறிவாகும்னு எவன் கேட்கிறான்? அவன் மொழி எனக்கு தெரியலனா எனக்கு என்னடா அவமானம்? என் தாய்மொழி தெரியலனா தான் எனக்கு அவமானம். அதை தமிழ் இளம் தலைமுறையினர், என் தம்பி தங்கைகள் இதை ஆழ்ந்து சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய தேர்தல். சும்மா ஓட்ட போட்டு போயிடக்கூடாது. நாங்க பேசுறத உச்சு கவனிங்க. இன்னைக்கு இல்ல, 13-14 வருஷமா கத்திருக்கு. தொண்டை தண்ணி வர நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்திருக்கு. உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையா உருகி ஓட உப்பு பூக்க கத்திருக்கு. இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. இன்னும் 40 தொகுதி சுத்தி வீட்டுக்கு போகும்போது கருத்து மழை பெஞ்ச பனைமரம் மாதிரி ஆகி தோலெல்லாம் சட்டையா உறிஞ்சு வெந்து வீட்டுக்கு போய் சேருவோம். இவ்வளவு கத்தி ஒன்னும் இல்ல. நீ நினைச்சு பாரு, 1/2 விழுக்காடு 1/4 விழுக்காடு 1 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கு பேரம் பேசி கூட்டணி சேர்க்கும் போது எனக்கு எத்தனை கோடிகள் பேசியிருப்பாங்கன்னு நீ நினைச்சு பாரு. எவ்வளவு சீட்டு பேசியிருப்பாங்க. எப்படி? அதுக்கெல்லாம் சரணடைகிறவனா நான் தெருக்கோடியில் கூட நின்னுக்கிறேன். உன் கோடி எனக்கு வேணாம் போன்ட்டேன். அதனால என் மக்களை நம்பி நிக்கிறோம். எங்களை ஏமாத்தி எங்களை கைவிட்டு அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விடாதீர்கள். என் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க எங்க பெற்றோர்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வலிமைப்படுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நாடு மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி இங்கே வென்று அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அதற்கு இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சிறந்த கல்வியாளர், ஆளுமை மிக்கவர். இந்திய நாடாளுமன்றத்திற்குள் சென்றால் வங்கத்து சிங்கப்பெண் மகுவா மைத்திரி போல என் தங்கை கட்சிப்பால் முழங்குவாள் என்பதை நான் என் தலைவன் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன். என் அருமை தமிழ் சொந்தங்களே, என் அன்பு தங்கை மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கு நீங்கள் இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.